வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சுட்ருக்கீங்க? நானு ரொம்ப கவலையோடையும், மன வருத்தத்தோடையும் இருக்கேன். அ இன்னைக்கு எப்படியாவது இவங்களெல்லாம் உங்ககிட்ட காட்டணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப மன உறுதியோட இருக்கேன். வாங்க நம்ம போய் பார்ப்போம். யார நானு சொல்றேன் அப்படி சொல்லிட்டு பாருங்க. ஆமாங்க, எங்க வீட்ல இது நட்டு வச்சிருக்கேன். என்ன அ அ ஐயய்யோ! மறந்து போச்சே! உருளைக்கிழங்கு செடி தாங்க. அதுதான். ஓகே. இது 3 பாக்ஸில போட்டு வச்சிருக்கேன். இந்த மாரி பாக்ஸில 3 பாக்ஸில நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். இந்த 3 பாக்ஸில போட்டிருக்கேன். இங்க பாருங்க அது என்ன நெலைமையில இருக்கு பாருங்களேன். ஐயோ! எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இவங்களெல்லாம் என்னதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்க பாருங்க ஜாலியா ஒருத்தர் மேல வராரு பாருங்க. இங்க பாருங்க. இந்த இந்த நத்தைய பாருங்க. இவங்க என்னம்மா ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்க பாருங்க. இங்க ஒரு குடும்பமே வந்து பார்ட்டி நடத்திட்டு இருக்குதுங்க. பார்ட்டி பயங்கரமா பார்ட்டி நடத்திட்டு இருக்கு. அங்க பாரு சின்ன சிறுசுலருந்து பெரியவங்க வரைக்கும் இங்க வந்துட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. பார்ட்டி நடத்திட்டு இருக்காங்க. அ என்னதான் செய்றது அப்படி சொல்லிட்டு தெரியல. நானு அ என்ன அம் கடுமையா உழைச்சி உருளைக்கிழங்க பயிர் செஞ்சு நல்லா தள தளன்னு வந்தது. அதோட மழை வேற நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா? மழை தினைக்கும் மழை பெய்யுது அப்படி சொல்லிட்டு, ஏதோ ஒரு நாளைக்கு வெயில் அடிக்குது அவ்வளோதான். மித்தபடிக்கு ஒன்றுமே இல்ல. இங்க பாருங்க எப்படி சேதம் பண்ணியிருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த நத்தைகளெல்லாம் வந்து என்ன செய்றதுன்னே ஒன்றுமே தெரியல. தினைக்கும் நைட்டு மணி 10 மணிக்கு கூட வெளிய வந்து இவங்கள எல்லாத்தையும் விரட்டி விடுவேன். விரட்டி விடுவேனாக்கா என்ன கத்திரிக்கோல வச்சு அப்படியே கட் பண்ணி விட்டுருவேன். இங்க பாருங்க. இதுதான் வச்சுருக்கேன் நான் இப்ப. இவங்கள எல்லாத்தையும் வேட்டையாடுறதுக்கு வந்திருக்கேன். அ என்ன செய்றதுன்னு எனக்கே தெரியல. இவங்கள எப்படி விரட்டி அடிக்கிறதுன்னு ஒரு ஒரு ஐடியா ஒன்றும் இல்ல. அதோட இந்த மழையா இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் ஜாலியா இருக்கு. இந்த மாரி வந்து அ பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இது மட்டும் இல்லைங்க. என்னோட ஸ்ட்ராபெர்ரிஸையும் அந்த மாரி தான ஆசைப்படுத்துறாங்க. அண்ட் தென் இது என்ன டாலியா பூச்செடி இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ. அ பூனாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ டாலியா வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அதுவும் அ இங்க அ அதையும் வந்து நல்லா வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. அதுக்கு கொஞ்சம் மருந்து எல்லாம் இது பண்ணி அ போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா, அது சாப்பிட்றது இல்லையா? நம்ம சாப்பிட்றது இல்லை. இது வந்துட்டு உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட்ற பொருளு. இதில மருந்து கிருந்தெல்லாம் ஒண்ணும் போட முடியாது. அதனால நான் ஒண்ணும் பண்ணல. ஆனா செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒண்ணு மருந்தெல்லாம் போட்டு காப்பாத்தி வச்சிருக்கேன். இல்லாட்டினாக்கா அதையும் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. எஸ்பெஷலி டாலியா வந்துட்டு அப்படிதான் வந்து சாப்பிட்டு போறாங்க. இந்த நத்தைகள் வந்துட்டு. அது மட்டும் இல்லைங்க. இன்னொரு செடிய காட்டுறேன் பாருங்க வாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே போலாம். இங்க சேரும் சகதியுமா இருக்கு. அ தினைக்கும் மழை பெய்யறதுனால கால் வைக்க முடியலங்க. அந்த மாரி இருக்கு. கால் வச்ச உடனே அப்படியே சவுண்டு கேட்குது பாருங்க. கேட்குதா? அந்த மாரி தான் இருக்கு எங்க ஊர்ல இப்ப. அ என்ன இங்க பாருங்க. இந்த பூச்செடி இங்க பாருங்க. குட்டியா ஒண்ணு இருக்கு. அடியில இப்ப நம்ம எடுத்தோம்னாக்கா நெறைய இருக்கும். அங்க பாருங்க. எல்லாம் வந்து பால் படுத்திட்டு போயிடுது. எஸ்பெஷலி இந்த இந்த நம்மளுக்கு வெயில் காலத்தில வெயில் இல்லாம இந்த மாரி மழையா பெஞ்சிட்டு இருக்கிறதுனால, வானம் மூடிக்கிட்டு இருக்கிறதா, அ அதுவும் அ ஒரு காரணம் தான். இந்த நத்தைகளெல்லாம் வந்துட்டு இந்த மாரி செடிங்கள பாழ்படுத்திட்டு போயிடுறது. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த மாரி பெருமூச்சு விட்டுக்க வேண்டியது தான். சரிங்க. நம்ம அடுத்த வேளையில சந்திப்போம். அதுவரை வணக்கம்.